the person inside every one of us நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, வாழ்க்கைன்னா என்ன? ரொம்ப காமனான கொஸ்டின். சம்டைம்ஸ் நம்ம திங்க் பண்ணியிருப்போம், அப்புறம் அதுலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆயிருப்போம். ஆக்சுவலி வாழ்க்கைனா என்ன? பதிலே இல்லை அதுக்கு. நமக்கே தெரியாம, நம்ம பேரண்ட்ஸ்க்கே தெரியாம, நம்ம தான் இந்த கான்சியஸ் உள்ள ஒருத்தன் தான் இங்க பிறக்க போறோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தை பத்தியும் இந்த வாழ்க்கையை பத்தியும் எதை பத்தியும் ஐடியாவே இல்லாத ஒரு சின்ன உயிர் ஒண்ணு இந்த உலகத்துக்கு வருது. அது வளருது. தன்னோட பேரண்ட்ஸ் சொல்லி தரத வச்சோம், அது கண்ணால பாக்குறத வச்சோம், அது காதால கேட்கறத வச்சோம், இதுதான் உண்மை, இதுதான் பொய், இதுதான் ரியாலிட்டி, இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது தப்பு, இது சரி, இது எல்லாத்தையும் அதுவா கத்துக்கிறதோ இல்ல எப்படி சொல்லலாம், நேச்சுரலா வர்றதில்ல. தன்னை சுத்தி நடக்கிறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுவா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ விச் மீன்ஸ் இந்த உலகமே அப்படிதான் இயங்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சுய சிந்தனைன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வாழ்ற வாழ்க்கையை சுற்றி இருக்கவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க நமக்கு கட்டமைச்சது தான் ஒரு வாழ்க்கையா? ஸோ வாட் இஸ் லைஃப் தென்? நான் ஒருத்த மட்டும் அந்த மாதிரி வாழல. இந்த மாதிரி பிறந்த இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரே லைன் தான்ல. அது எப்படி உண்மையா இருக்கும்? எல்லாரும் ஒரே மாதிரியே பிறக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரியே சாக தான் போறோம், சாகுறோம். even though we didn't realize, like நமக்கு முன்னாடி எத்தனையோ லட்சம் கோடி பேர் வாழ்ந்து செத்துட்டாங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறமும் எத்தனையோ லட்சம் கோடி பேர் வாழ்ந்து சாக தான் போறாங்க. ஸோ வாட் இஸ் லைஃப்? ஸோ நம்ம இந்த எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கிறது, இந்த வேர்ல்டில் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கிறது தான் வாழ்க்கையா? என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது இந்த கொஸ்டின். சாகிறதுக்காக வாழ போற இந்த ஸ்பேன் தான் ஒரு வாழ்க்கையா? இல்ல நம்ம சந்தோஷப்பட்டு கிடைக்கிற இந்த கொஞ்சம் ப்ளஷருக்கான ஒரு விஷயம் தான் வாழ்க்கையா? வாட் இஸ் லைஃப்? கஷ்டப்படுறதும் சந்தோஷப்படுறதும் துக்கப்படுறதும் கேலி பண்றதும் சண்டை போடுறதும் மன்னிப்பு கேட்கறதும் பொறாமப்படுறதும் பெருமைப்படுறதும் இதுதான் வாழ்க்கையா? ஸோ இட்ஸ் எல்லாமே காமன் தானே எல்லாருக்கும். இந்த நான் இப்போ சொன்ன சில வார்த்தைகள் இதுதான் எல்லாரும் லைஃப்லையும் இருக்கும் இல்லையா? சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் கஷ்டம், டிஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் காமனான வேர்டு இருக்கு தானே. கஷ்டம் சந்தோஷம் மேபி அளவு மேலே கீழேயுமா இருக்கலாம். ஸோ வாட் இஸ் லைஃப்? தெரியல. ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. விடை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நானும் எவ்வளோ வீடியோஸ், ஒரு சில புக்ஸ், சஃபரிங் பற்றி, நல்லது பற்றி,
வாழ்றத பத்தி எவ்வளவோ 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 எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, வாழ்க்கைன்றது இப்படிதான் வாழணும், இப்படி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நல்லவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்படி நீ நல்லது பண்ணணும், மறக்கக்கூடாது, சம்திங் சம்திங் சம்திங். ஸோ எல்லாருக்கும் காமனான வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஏன் செல்ஃப் ரியலைசேஷன் யாருமே பண்ண மாட்டோம்? வாட் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன்? மற்றவங்க உனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதை பற்றி நீ யோசிக்கிறது செல்ஃப் ரியலைசேஷன். நவ் இட் இஸ்னா வாட் இஸ் லைஃப்? பதில் இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறோம். எப்படி? ஒரே மாதிரி தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்படுறோம் இல்லையா? ஓ, அப்போ நம்ம எல்லாருமே ஒன்று தானே? இல்லை, there is no difference between us இல்லையா? ஏன் டிஃபரன்ஸ் இல்லை நமக்குள்ள? இப்போ நம்மெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு ரத்தத்தோட துளியில இருக்க அணுக்கள் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? கரெக்டு தானே? அந்த மாதிரி தான் இந்த உலகம்னு நம்ம சொல்ற நம்மளோட இடத்துல இருக்குதுல வாழ்ற நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் இல்ல? ஒரே மாதிரி வலி உணர்றது, ஒரே மாதிரி திங்க் பண்றது, ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றது, ஒரே மாதிரி அழுகிறது. ஸோ எவ்ரிதிங் சேம் இல்லையா? இதுல நம்ம சண்டை போட்டுக்கிறோம், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், உனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும், நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் போராடணும், நான் ஜெயிக்கணும், நான் தோக்கக்கூடாது, நான் அழக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். எதுவுமே இல்லாம லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், கத்துக்கிட்ட விஷயம், உண்மை பொய், எல்லாருக்கும் காமனான வார்த்தைகள், ஏமாற்றம், துரோகம், குற்றம், மன்னிப்பு, தண்டனை, நல்லது, கெட்டது, செல்வம், வறுமை, எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டா என்ன இருக்கு நமக்கு? என்ன இருக்கு? ஸோ இதெல்லாம் மாயை, நம்மளோட பிரெயினுக்குள்ள ஏற்றப்பட்ட சொற்கள், நம்மளே அறியாம நம்மளோட சப்கான்சியஸ்ல ஏறப்பட்ட சில இல்ல நம்ம வாழ்க்கை. So what is conscious then? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது கான்சியஸ்னா என்ன? ஸோ ஆர்டிஃபிஷியல், ஐ மீன் நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எப்படி சொல்றது, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டா நமக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஒண்ணுன்னு தெரியும். நீ நானும் வேற வேறன்னு தெரியாது. நீ ஒண்ணு, நான் ஒண்ணு, ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி கிடையாது. ஒண்ணுதான். நீ மனுஷன், நானும் மனுஷன். யூ ஆர் ஹியூமன், ஐம் ஹியூமன். நம்ம வச்சுக்கிட்ட பேரு நம்மளோட உருவத்துக்கு. நீ ஒண்ணு, நானும் ஒண்ணு. நம்மளை சுத்தி இருக்க அனிமல்ஸ் ஒண்ணு, விலங்குகள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே ஒண்ணுதான்ல. அவைகளும் பிறக்குது, சாகுது. இந்த கொஞ்சம் ஸ்பேன்ல வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஸோ எல்லாருமே சமம் தான் இல்லையா? காமனான இந்த உலகம். சந்தோஷமான வாழ்க்கையை சேர்த்துக்கிட்டு, ஐ மீன் சந்தோஷன்றது இந்த சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுத்த சந்தோஷம், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வயசாகி சாகையில்
ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸோட சாகுறது வாழ்க்கையா? காதலிக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றது வாழ்க்கை? ஐ மீன், இந்த சொசைட்டி, நம்ம சுத்தி இருக்க சூழல் நமக்கு சொல்லிக் கொடுத்த அதுதான் வாழ்க்கையா? மற்றவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணுன்றது வாழ்க்கையா? இல்ல நம்ம ஜெயிக்கவே வேணாம் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னு வாழ்றது வாழ்க்கையா? வாட் இஸ் லைஃப்? புரியல, தெரியல எனக்கு. இந்த உலகத்தை ரசிக்கிறது வாழ்க்கையா? ஐ மீன், விஷுவலா ரசிக்கிறது வாழ்க்கையா? விஷுவலா ரசிக்கிறதுன்னா என்ன? நம்ம கண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட, நம்ம சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆன ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அழகா இருக்கு, இது அழகா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, இதெல்லாம் பார்த்தா சந்தோஷம், ஃபீலிங், குட் ஃபீலிங் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறது வாழ்க்கையா? இல்லாதவனுக்கு ஹெல்ப் பண்றது வாழ்க்கையா? இல்லை ஏமாத்தி வாழ்றது வாழ்க்கையா? இல்ல அந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டோம், வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டோம், அதே நேரத்துல அவன மாதிரியே நம்ம பிறந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது வாழ்க்கையா? நம்மள மாதிரியே சில உயிர்கள் பிறக்குது, சாகுது இல்லையா? நேச்சுரலா இல்ல, அந்நேச்சுரலா. சாப்பாடு கஷ்டப்பட்டு, உணவுக்கு கஷ்டப்பட்டு, தண்ணிக்கு கஷ்டப்பட்டு சாகுறது, அதே நேரத்தில் நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது வாழ்க்கையா? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே பிறந்தோம். அது என்ன தப்பு பண்ணுச்சு அந்த உலகத்துல போய் பிறக்கிறதுக்கு? இல்ல அதெல்லாம் நடந்தாதான் நம்ம இங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறது வாழ்க்கையா? ஸோ இதுதான் வாழ்க்கை. இல்லை இந்த எதுவுமே வேணாம், நான் கடவுளை தேடி போறேன், நான் ஸ்பிரிச்சுவலை தேடி போறேன் அப்படின்றது வாழ்க்கையா? எனக்கு சில நேரம் நிறைய தடவை தோணிருக்கு, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாலையும், நம்ம கூட வாழ்றவங்களாலையும், நமக்கு அப்புறம் வாழ போறவங்களாலையும் யோசிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இந்த இயற்கை, இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனா இதுல இருந்து வெளியாகி ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையோட வாழணும்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அது வாழ்க்கையா? அது எப்படி? நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனோட, அதாவது நமக்கு நாமளே திங்க் பண்ண ஒரு விஷயத்த நம்மளே ரியலைசேஷன் நம்ம சொல்லிக்கிட்டு அதுல இருந்து வெளியாக்கி ஒரு வாழ்க்கையா? இல்ல நம்ம வெளியில போயிட்டோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா நம்ம கூட நம்மள மாதிரியே நமக்கு அப்புறமும் நம்ம கூடவும் நமக்கு
முன்னாடி பிறந்தவங்க இன்னும் அதே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, வாழ போறாங்களே, இது மாறவே போறது இல்லையே. இது எல்லாத்தையும் மறந்துட்டு தனியா போனா அது வாழ்க்கையா? So what is life then? நமக்கு முன்னாடியும் நமக்கு அப்புறமும் நம்மள மாதிரியே பிறந்து நம்மள மாதிரியே ஒரு சில வாழ்க்கை, ஐ மீன் கஷ்டம், நஷ்டம், துன்பம், இன்பம், கவலை, துக்கம், வேதனை, பெருமை, புகழ், மகிழ்ச்சி, செல்வம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இறந்து போறது அது வாழ்க்கையா இல்ல? அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஒன்று தானே. மேபி நம்ம ட்ரெஸ் போடுறது மாறி இருக்கலாம், கலர்ஸ் மாறி இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் மாறி இருக்கலாம், ஆனால் எல்லாமே சேர்ந்து தானே. அப்போ இருந்து வாழ்ந்தவங்களுக்கும் இப்போ நம்ம வாழ்றவங்க எல்லாமே சேர்ந்து தானே. இப்போ வாழ்ந்து இறந்தவங்களும் நம்மள மாதிரியே தானே வாழ்ந்து இறந்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங்? நம்ம ஏன் இங்கே பிறக்கப்பட்டோம்? நம்ம ஏன் இங்கே இந்த உலகத்தில் இந்த கான்சியஸ்குள்ளே கொண்டு வரப்பட்டோம்? அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையே. ஒருவேளை நம்ம இந்த கான்சியஸ்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தெரியுமா, ஒருவேளை ஆஃப்டர் லைஃப், ஐ மீன் இறந்ததுக்கப்புறம் இருக்க ஒரு விஷயந்தான் உண்மையா? நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை ஒரு பொய்யா கட்டமைக்கப்பட்ட, ஸ்டிமுலேட் பண்ணப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான இடமா? ஸோ இதெல்லாம் நிஜம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நம்ம மூளைக்கு அனுப்பிட்டு இருக்க ஒரு சிக்னல்ஸா? என்ன பதில் இதுக்கு? நானும் வாழத்தான் போறேன், ஐ மீன் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்க போறேன் அன்டில் மை டெத், நேச்சுரலி கம் வர வரைக்கும். இதுல இருந்து விடுதலை கிடையாது. இதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். வாழ்க்கைனா இதுன்னு அதுவா நம்மளை மூவ் பண்ணி கொண்டு போட்டோம். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உண்மையும் கிடையாது. நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையே உண்மையும் கிடையாது. ஏன்னா நாளைக்கு இது நேத்து ஆயிரும். மறைந்து போன ஒரு நிமித்தம், ஐ மீன் அது ஒரு மெமரியா தான் மாறும். ஸோ இப்போ நிஜம்னு நிகழ்காலம் ப்ரெசன்ட்ல இருக்குது உண்மை இல்லை இல்லையா? ஸோ நேத்துன்றது நிஜம் கிடையாது, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நிஜம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு மெமரிஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்தவங்க எப்படி ஒரு மெமரிஸ் ஆனதோ அது மாதிரிதான் இதுவும் ஆக போகுது. யோசிச்சு பாருங்களேன். நீங்க நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல, அது கரைஞ்சிருச்சு. ஸோ நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபார்வர்டா, சாக போறதுக்கா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம பிறக்காம இருக்கலாம்ல. ஸோ இதையும் பத்தி யோசிக்காம, இதையும் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணாம, நடக்கிறதாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு, நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம இப்போ வாழ்ற மாதிரியே நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்துட்டாங்க, அவங்களாம் இப்போ எக்ஸிஸ்டா இல்லை.
நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதான் மாறும். இன்னைக்கு உள்ளது நாளைக்கு இல்லை இல்லையா? நாளைக்கு வேற ஒரு புது வாழ்க்கை. எதையும் பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது வேணாலும் நடக்கட்டும். எது வேணாலும் நடக்கட்டும். லிட்ரலி எது வேணாலும் நீ இழந்துக்கோ. எல்லாமே உன்னை விட்டு போகட்டும். உன்னோட உயிர்ன்ற ஒண்ணு உன்கிட்ட இருக்க வரைக்கும் நீ நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்க போற. மாற்றமே இல்லை. நகர்ந்து போயிட்டே இரு.